வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேர்ன் மேக்ஸ் 2.0. இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா குரூப் 4ல் கேட்ட இந்த சம்மை பார்க்க போகிறோம். அதாவது சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. சுருக்குக என்ன கொடுத்துருக்காங்க, -1/3. அதை வந்து ஆட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ஏன்னா மைனஸ் சைன் இருக்கனால. அதுக்கப்புறம் மைனஸ், அப்புறம் கர்லி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு 1 டிவைடட் பை ஆட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு 2/3 × 5/7. அப்புறம் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் 8 மைனஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 5 மைனஸ் 1/2 மைனஸ் 1/4. இப்போ இந்த ரெண்டை மட்டும் பார் பண்ணியிருக்காங்கன்னா இந்த ரெண்டை ஃபஸ்ட்டு முடிக்கணும் அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். அப்புறம் ரெண்டு ப்ராக்கெட்டையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இதை நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணலாமா? -1/3 அப்படியே வச்சுருக்கணும். ஏன்னா இப்போ நம்ம வந்து கர்லி ப்ராக்கெட்குள்ளே இருக்கக்கூடியதை தான் இப்போ நம்ம சால்வ் பண்ணணும். அப்போ 1 டிவைடட் பை ஆட் ப்ராக்கெட் தானே ஃபஸ்ட்டு. ஸோ அப்போ இந்த ரெண்டை நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2 × 5 10 டிவைடட் பை 21, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ப்ளஸ் 8 மைனஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க 5 மைனஸ், இப்போ மேலே பார் இருக்கனால இந்த ரெண்டை முதல்ல முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் 5லேருந்து அதை கழிக்கணும். அப்போ இப்போ நான் என்ன பண்ணுறேன், கிராஸ் ப்ராடக்ட் பண்ண போகிறேன். 4 மைனஸ் 2, அப்போ என்ன ஆகும், 2/2 × 4 8ன்னு கிடைக்குமா? அப்புறம் ரெண்டு ப்ராக்கெட்டையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் -1/3 கர்லி ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு 1 டிவைடட் பை 10/21 ப்ளஸ் 8 மைனஸ், இப்போ இங்கேயும் நான் கிராஸ் ப்ராடக்ட் பண்ண போகிறேன். 5 × 8 40 மைனஸ் 2 38 டிவைடட் பை 8. அப்போ இப்போ நம்ம உள்ளே இருக்கக்கூடிய ஆட் ப்ராக்கெட் அப்புறம் ஸ்கொயர் ப்ராக்கெட் எல்லாமே போயிருச்சு. அப்போ -1/3 மைனஸ் கர்லி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே என்னென்ன இருக்குது, டிவிஷன் இருக்குது, அடிஷன் இருக்குது, சப்ட்ராக்ஷன் இருக்குது. அப்போ டிவிஷன் தானே ஃபஸ்ட்டு. ஸோ அப்போ 1 டிவிஷனை நான் என்ன பண்ண போகிறேன், மல்டிப்ளை ஆக்க போகிறேன். ஸோ அப்போ இது வந்து ரெசிப்ரோக்கல் ஆகும், தலைகீழி ஆகும். அப்போ 21/10 அதனுடைய தலைகீழியாக மாறும். ப்ளஸ் 8 மைனஸ் 38 டிவைடட் பை 8. அப்போ -1/3 மைனஸ் கர்லி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க 1 × எனிதிங் வந்து அதே நம்பர் தான் வரும். ப்ளஸ் 8 மைனஸ் 38/8. ஸோ அப்போ -1/3 மைனஸ் கர்லி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இங்கே அடிஷன் இருக்குது, இங்கே சப்ட்ராக்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம அடிஷன் தானே பண்ணணும். ஸோ நான் இப்போ கிராஸ் ப்ராடக்ட் பண்ண போகிறேன். அப்போ 21 + 8 × 10 80 டிவைடட் பை 10 மைனஸ் 38 டிவைடட் பை 8. அப்போ -1/3 இது என்ன ஆகும், 101 ஆகுமா? டிவைடட் பை 10 மைனஸ் 38/8. அப்போ -1/3 மைனஸ் கர்லி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டா இது என்ன ஆகும், இதுக்கு வந்து மறுபடியும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ண போகிறேன். 808 மைனஸ் 380 டிவைடட் பை 80. ஸோ அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, -1/3 மைனஸ் 808லேருந்து 380 கழிச்சா என்ன வரும், 8 2 7ல் 4. அப்போ 428 டிவைடட் பை 80. இதை இப்போ நம்ம அடிக்கலாமா? என்ன ஆகும், 107 டிவைடட் பை 20 ஆகுமா? ஸோ அப்போ -1/3 மைனஸ் 107/20. அப்போ இதே நான் கிராஸ் ப்ராடக்ட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ -20 இது வந்து என்ன ஆகும், 21 321 டிவைடட் பை 60. அப்போ நமக்கு எப்படி கிடச்சிருக்கு, 341/60. இது எப்படி எழுதலாம், மைனஸ் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சிம்பிளிஃபை பண்ணணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ பண்ணிடணும். ஸோ அப்போ 60 இங்கே 5 வருமா? அப்போ மிச்சம் இருக்கிறது 41. இதுதான் ஆன்சர். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.